லாஸ்ட் 1 வீக்காக ஒரு வீடியோ சோஷியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக போய்கிட்டு இருக்கு. வேற எந்த வீடியோவும் கிடையாது. விஜய் சாரோட பையன் ஜேசன் சஞ்சய் அவரோட சிக்மா படத்துக்காண்டி ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தாரு. ஸோ அந்த வீடியோ தான் வந்து இன்னைக்கு இன்டர்நெட்டில் ரொம்ப வைரலாக போய்கிட்டு இருக்கு. ஆக்சுவலாக அந்த வீடியோவை பற்றி டிஸ்கிரைப் பண்ணி பேசணுமா, இல்லை அந்த பையனை பற்றி பேசணுமா, இல்லை வந்துட்டு அவங்க அப்பாவும் பையன் ரிலேஷன்ஷிப் பற்றி பேசணுமா அப்படிங்கிற மாதிரி கன்ஃபியூஷன் இருந்துச்சு. பட் ஜென்ரலாக என்னோட ஒப்பீனியன் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சி இந்த வீடியோ மேக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஜேசன் சஞ்சய் ஃபர்ஸ்ட் சினிமாவுக்குள்ள என்டர் ஆனது வந்து வில்லு படத்தில் ஒரு பாட்டுக்காண்டி அவங்க அப்பா விஜய் சார் வந்து அவர் தலையில தூக்கி வச்சு அவர் கூட டான்ஸ் ஆடுற மாதிரி ஒரு வீடியோ வரும். ஸோ அந்த டைத்துல தான் ஃபர்ஸ்ட் சினிமாக்குள்ள வந்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மீடியாவுக்கு பேட்டி கொடுத்தது கிடையாது, எந்த ஒரு வீடியோ முன்னாடி பேசி அவரை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணது கிடையாது. ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் he has given an interview about himself as well as his own journey and experience and all that. இப்போ இந்த ஒரு இன்டர்வியூ நடந்தவொன்னே எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்க அப்பா பற்றி நிறைய பேசுவார், அவங்க அப்பா பற்றி நிறைய ஷேர் பண்ணுவார், அது மூலமா நேம் கெயின் பண்ண ட்ரை பண்ணுவார். பட் நடந்த ஒரு அதிசயமா என்னன்னு தெரியல, எதுவுமே நடக்கல. அவங்க அப்பாவை பற்றி ஒரு 3-4 இடத்துல தான் அந்த இன்டர்வியூ மேம் வந்து கேள்வி கேட்டிருப்பாங்க. அந்த 4 இடத்துலையுமே வந்து ப்ராப்பரான ஒரு ஆன்சர் வந்து கொடுத்துருப்பாரு. நம்ம ஹாலிவுட்ல ஒரு படம் எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஜேசன் ஸ்டேதம் கூப்பிடுறாருன்னு வச்சுக்கோங்க. இந்தியால இருந்து ஒரு ஆக்டர் கூட்டு போனா யாரை கூட்டு போவீங்க? ஃபர்ஸ்ட் மைண்டே வருது அப்பா தான். ஆமா. இப்போ அவங்க அப்பா வந்து மூவில இண்டஸ்ட்ரியில இருந்து கிளம்பி போய் he has already gone to the political industry. ஸோ மூவி இண்டஸ்ட்ரி வந்து அவங்க அப்பா வந்து அவருக்காண்டி விட்டு கொடுத்து இப்போ அவரை வந்து மூவி இண்டஸ்ட்ரியில வேற ஒரு இடத்துக்கு கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காரோ அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் யோசிச்சுட்டு இருந்தாங்க. பட் லெட் மீ டெல் யூ சம்திங் மோர் இம்பார்ட்டன்ட். நாம என்னதான் வந்து ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணி முன்னேறி போனாலும் அது வந்து நம்மளோட ஹார்ட் ஒர்க் தானே தவிர கூட ஒருத்தவங்க வந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணாலும் அந்த சப்போர்ட்டை நம்ம எப்படி யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்மளோட சக்சஸ் இருக்கும். ஸோ இஃப் யூ ஆஸ்க் மீ கேன் ஜேசன் சஞ்சய் டேக் த பிளேஸ் ஆஃப் ஹிஸ் ஃபாதர் விஜய், I can 100% tell you it is not at all possible. ஏன்னா இந்த உலகத்துல விஜய்னா விஜய் ஒரு ஆள் தான் இருக்க முடியும். அவர் ரீப்ளேஸ் பண்ற மாதிரி இன்னொரு ஆள் வரவே முடியாது. தளபதிக்கு அர்த்தம் தெரியும்ல. மக்களுக்கு வந்து விஜய் அண்ணாவை பிடிக்கும், பட் மக்கள் யாருக்குமே வந்துட்டு அவங்க பையனை பிடிக்காது அப்படி சொல்ல மாட்டோம். பட் விஜய் சாரோட பையன் அப்படிங்கிறதுனால பிடிக்குமே தவிர இவரை மட்டும் தனியா பிடிக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது வந்து ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தான். ஏன்னா மக்களுக்கு வந்து எப்பயுமே நான் எவ்வளவு எஃபர்ட் போடுறேன் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கும். அதை வச்சு தான் அவங்களுமே வளர்ந்து போறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. சின்னதா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா முந்தைய காலகட்டத்திலலாம் ஒரு கோட் இருந்துச்சு. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் தலைமுறையில் ரிச்சா இருக்கிறவங்க அவங்க ரிச்னஸ் அவங்களுடைய வெல்த் எல்லாத்தையும் செகண்ட் தலைமுறைக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணும்போது செகண்ட் தலைமுறையில் இருக்கிறவங்க அவுட் ஆஃப் 100 people 95% ஆஃப் த பீப்புள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ரிச்னஸ் அந்த வெல்த் எல்லாத்தையும் ரொம்ப ஆடம்பரமா செலவு பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட தலைமுறைக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணும்போது இவங்க அக்வயர் பண்ணதுல இருந்து 50% இல்லைனா வந்து 30% மட்டும் தான் ஹேண்ட் ஓவர் பண்ணுவாங்க, மிச்சம் எல்லாத்தையும் அழிச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பர்டிகுலர் ஸ்டோரியே இருக்குது. அதனால தான் நீங்க பாத்தீங்கன்னா தாத்தா வந்து ரோல்ஸ் ராய்ஸ்ல போறாரு அப்படின்னா அப்பா வந்து ரேஞ்ச் ரோவர்ல போவாரு, அதுக்கு அப்பாவுக்கு அப்புறம் அவங்களுடைய பையன் வந்துட்டு நார்மல் ஆல்டோ கார்ல போவாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு பர்டிகுலர் தியரியே இருக்கு. இது வந்து தியரி ஜஸ்ட் ஒரு ஸ்டோரியா தான் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது. இட் இஸ் ஆல்சோ இன் ரியாலிட்டி. இது எல்லாத்துக்குமே காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நாம ஒரு பொருளை யூஸ் பண்றோம் அப்படின்னா அந்த பொருளுக்கு வந்து நாம எந்த அளவுக்கு வேல்யூ கொடுத்து வாங்கியிருக்கோம் அப்படிங்கறத பொறுத்து தான் நம்ம அந்த பொருளை யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஐ ஹவ் பாட் அ பைக். அந்த பைக்கை வந்து நான் எந்த அளவுக்கு காசு கொடுத்து உழைச்சு வாங்கியிருக்கணும் அந்த உழைப்போட வேல்யூ வச்சு தான் அந்த பைக்கை வந்து கேர் பண்ணுவேன். ஸோ இதுதான் வந்து உலகத்தில் இருக்கிற ஒரு பர்டிகுலர் சர்க்கிள் அப்படின்னு சொல்லி ஆகலாம். அதனால எப்பயுமே நம்ம கிட்ட ஒரு பொசிஷன் இருக்குது அப்படின்னா நம்ம கிட்ட ஒரு பேர் இருக்குது அப்படின்னா அந்த பேரை யூஸ் பண்ணி நம்ம எப்படி வளர்ந்து போறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நான் கொடுக்கணும் அப்படின்னா முகேஷ் அம்பானியோட அப்பா வந்து பெரிய பணக்காரராக இருந்தார். பட் அதே பேர் புகழெல்லாம் வச்சு முகேஷ் அம்பானியும் அவங்களோட தம்பியும் வந்துட்டு அவங்களோட வெல்த்தை பிரிச்சு அவங்களோட ஓன் பிசினஸ் ஆரம்பிச்சாங்க. ஆனா அவருடைய தம்பி அனில் அம்பானியை பாத்தீங்க அப்படின்னா டுடே he is nowhere in the business. பட் முகேஷ் அம்பானியை பாத்தீங்க அப்படின்னா he is somewhere top in the business and he has increased his wealth over the period of time to a place where no one can imagine. இப்போ யாருமே வந்துட்டு இல்லப்பா அவங்க அப்பா வந்து ரொம்ப ரிச்சா இருந்தார் அதனால தான் அவர் ரிச்சா இருக்காரு அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க. அவர் வந்து அந்த ரிச்னஸை கண்டினியூ பண்ணி அவரோட ஓன் எஃபர்ட்டை போட்டு மேலே போறதுக்கு ட்ரை பண்ணாரு. அதனால தான் அவருமே இன்னைக்கு வந்து ரொம்ப ரிச்சா இருக்காரு. கடைசியா நான் என்ன உங்ககிட்ட சொல்லணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னா ஈச் ஒன் இஸ் யூனிக் இன் their own way. நான் லாஸ்ட் டைம் சொன்னது மாதிரி ஸோ விஜய் சாரை ரீப்ளேஸ் பண்றதுக்கு இன்னொரு விஜய் வர முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா டெஃபினட்டா முடியாது. இப்போ என்னைய ரீப்ளேஸ் பண்றதுக்கு இன்னொரு ஆள் வர முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா டெஃபினட்டா கிடையாது. ஸோ there can be only one Anthony in the world, there can be only one Vijay sir in the world and there can be only one you in the world. ஸோ உங்களை ரீப்ளேஸ் பண்ணி இன்னொரு ஆள் வர முடியாது. அஃப்கோர்ஸ் இன்னைக்கு விஜய் சார் வந்து பாலிடிக்ஸ்ல இருக்கிறதுனால நிறைய பேர் வந்து அந்த இன்டர்வியூல நிறைய கிரிட்டிசிசம் வரும், அதை வச்சு நம்ம ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ணி கீழே கொண்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையும் கான்சன்ட்ரேட் பண்ணும்போது எனக்கு தோன்றது என்னன்னா அவர் கீழே கொண்டு வரதுக்கு நிறைய ட்ரை பண்ணுவாங்க. பட் அதை கூட அவங்க பையன் புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப ப்ரூடென்ட்டாகவும் ப்ரொடக்டிவாகவும் ஆன்சர் கொடுத்துருக்காரு அப்படின்னு தான் நான் வந்து பார்க்குறேன். இதை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன, அந்த இன்டர்வியூ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, நான் சொன்னதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. And see you all tomorrow in the next video.